ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Banupriya's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் 1/4 கிலோ வெண்டைக்காவை வாஷ் பண்ணி துணியை வச்சு அதில் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருக்கேன். ஈரத்தோடு நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணால் வழவழப்பாக இருக்கும், அதனால் துணியை வச்சு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வழவழப்பா தெரியும், அதுக்கப்புறம் அந்த வழவழப்பு எல்லாம் குறைஞ்சி நல்லா கிரிப்ஸியா மாறிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா வேகட்டும். அப்பப்போ எடுத்து அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.